Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 900 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கைடோ எப்படி லேண்ட் ஆஃப் ஆனவன் நார் அடிச்சு வச்சிருக்கான்னு சொல்லி அப்படியே சுத்தி சுத்தி காட்டினாங்கல்ல. லூஃபி அவனை போட்டு பொழந்துகிட்டே ஆகணும்னு சொல்லி கொலை வெறியில இருக்கான். துரு பார்த்துட்டு பரவாயில்லையே நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கியேன்னு ரெண்டு பேர்த்தோட பேரு இங்கப்பா நம்மளால அவன் பேரு ஜோரோ சூரோன்னு சொல்லிடுவான். லூஃபிக்கு தான் இன்னும் பேர் வைக்கலையே. அது மட்டும் இல்லாம நம்ம பையன் மேக்சிமம் பொய் சொல்ல மாட்டான். அதனால அடிச்சு புரண்டு என் பேரு மங்கிடின்னு எடுப்பான். ஜோரோ ஒன்னு வாயமுறா குரங்குன்னு சிக்னல் காட்டுவான். அட ஆமா இல்லன்னு சைலண்ட் ஆயிருவான். அதுக்கப்புறம் ஜோரோ அப்படி இப்படின்னு ஒரு பேரை யோசிச்சு இவன் பேரு லுஃபிட்டாரோன்னிடுவான். என்னடா பேரு இது சகிக்க சரி ஓகே சொல்லி தொலைஞ்சிட்டான். ஏத்துக்குவோன்னு ஆமா ஆமா என் பேரு லுஃபிட்டாரோம்பா. இவனை பார்த்தவனே சொல்லிடுவா பயலுக கடல் கடந்து வந்திருக்கானுங்கன்னு. இந்த கண்ட்ரிக்குள்ள நீங்க வர்றதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்களே என்ன அவனுக்கு தூக்கி வாரி போடும் எப்படி கரெக்டா சொல்லிட்டான்னு. யாருமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு தானே மாறு வேஷத்திலேயே வந்தானுங்க. ஆனா இப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டாலே. அது மட்டும் இல்லாம உள்ள வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க போலன்னு அதையுமே கரெக்டா சொல்லுவான். அப்புறம் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே இந்த டவுனுக்கு புதுசும்பா. ஒக்கிக்குமே இங்க ஒரு மாசமா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த டவுனை பத்தி விசாரிப்பானுங்க. ஏரே போறே பேருக்கு ஏத்த மாதிரியே மெயின் டவுன்ல என்னென்னலாம் மிச்ச மீதி இருக்கும் அதுதான் இவங்களுக்கு கிடைக்கும். அங்கேயுமே வந்து காசை கூட அதை கூட இதை கூடன்னு மிரட்டி புடிட்டு போறானுங்கன்னா அப்ப எப்படி ஒரு பிச்சைக்கார பயலுகன்னு பாருங்க. சொல்ல போனா வேஸ்ட்லேண்ட்ல தான் இப்படி ஒரு வில்லேஜே இருக்குது. சரி டமா பாய்சன் இல்லாம சூப்பரா ஒரு நல்ல டவுன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா அது எங்க இருக்கு என்னன்னு கேட்டா அதோ தெரியுது பாருங்க ஒரு மலை சிம்னி இல்லாம அங்க ஓடன்னு ஒரு கேசல் ஒன்னு இருக்கு. அங்கதான் எல்லாமே நல்லா இருக்கும்பா. அந்த பேரை கேட்ட உடனே நம்ம பயலுக்கு இந்த வேர்டை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கமே எங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிப்பான். உடனே அவ ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பா. 20 வருஷத்துக்கு முன்னாடி கொசுக்கிங்கிற ஒரு கிளான் தான் லேண்ட் ஆஃப் ஆனோவை ரூல் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க இருக்கும் போதெல்லாம் மேல இருக்கிற அந்த ஃபார்ம் வந்து கீழே வரைக்கும் இருக்கும். அதை உருவாக்குனது ஓடனுங்கிறவர் தான். ஆனா அவரு செத்து போயிட்டாரு. ஆக்சுவலா இப்படி ஒரு இடத்த அவரு ரெடி பண்ணதே குறியில இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே நல்லபடியா சுத்தமான உணவு போய் சேரணுங்கிறக்காக தான். ஆனா அது அந்த ஊரோச்சியும் மத்தவங்களும் சேர்ந்து அவங்க சைடுக்கு அபகரிச்சுக்கிட்டானுங்க. எல்லாம் அந்த கைடோ ரூலுக்கு வந்ததுனால இப்படி இவ சொல்லிட்டு இருக்கத ஏதோ ஒரு எடுபட்ட பண்ணாட பையன் தூரத்துல இருந்து கேட்டுட்டான். ஏதோ பேட் மாதிரி தெரியுது. ஆனா இப்படி அவ கைடோவை பத்தியும் அந்த உரோச்சியை பத்தியும் அசிங்கமா பேசுறத அவன் கேட்டுட்டான்னு வைங்க. அந்த மேட்டர் இவளுக்கு தெரியாத அவ பாட்டு கதையா சொல்லுவான். இந்த மாதிரி அபகரிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு. அப்படின்னா அங்கதான் நல்ல ஃபுட் எல்லாம் இருக்குதான்னு கேட்டா ஆமா சேஃபான டெலிஷியஸான ஃபுட் மட்டும் இல்லாம கிளீனான வாட்டர் சுத்தமான துணின்னு எல்லாத்தையுமே அந்த ஷோகன் உரோச்சி தான் அபகரிச்சு வச்சிருக்கான். அவன் ஒரு விலங்கா வெட்டி வீணா போனவன் சோத்து மூட்டை காட்டு பண்ணி அவன் மூஞ்ச பார்த்தாலே 3 நேரத்துக்கு மோசம் போயிரும். வீணா போன விளக்கென்ன அப்படின்னு அவன் வாயில சொல்லல மனசுக்குள்ள நினைச்சுக்குவா. பின்ன கஷ்டப்படுற மக்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அந்த காட்டு பண்ணி எதுக்கு அவ்வளவு சாப்பாடு இப்படி இவ சொல்லிட்டு இருக்கும் போதே யாரோ ஒருத்தன் கேட்டான்னு சொன்னல அவன் அம்ப இவ தலைக்கு நேரா எய்ம் வச்சு அட்டாக் பண்ண ரெடியா உட்காந்துட்டு இருப்பான். அவ கதை இன்னும் முடியல. அங்க ஒரு ஷ்ரைன் கேட் ஒண்ணு இருக்குது. அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் தான் பெரிய பெரிய அபிஷியல்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இவங்க போய் கெஞ்சி கெதறி பிச்சை எடுத்தாதான் அவனுக்கு யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இது தேவைப்படாது ஆகாதுன்னு சொல்லிட்டு தூக்கி வீசுவானுங்கல்ல அந்த ஐட்டத்தை இந்த மாதிரி மக்கள்கிட்ட வித்துருவாங்க. அதுவும் விக்கத்தான் செய்வானுங்க. ஓசில கொடுக்க மாட்டானுங்க கஞ்சப்பாயிலுங்க. துணினா கூட சரி பரவாயில்ல துணி டேபிள் அண்டா குண்டான்னு ஏதாச்சும் கொடுத்தானுங்கன்னா கூட சரி கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா கெட்டு போன சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பானுங்க அதுவும் காசுக்கு. அதனாலதான் இந்த டவுனே இந்த நிலைமையில இருக்குது. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பரவாயில்ல. அப்ப அந்த தூரத்துல இருந்து அம்பு எய்ம் வச்சவன் கரெக்டா தலைக்கு வச்சு ஒரு போர்டு போடுவான். ஸ்ட்ரெயிட்டா வந்து அடிக்க வரும். டாப்னு ஒரு சவுண்ட் அந்த இடமே புகமண்டலமாயிரும். என்னடான்னு பார்த்தா ஜோரோ கத்தி வச்சு தடுத்திருப்பான். யாரு இருக்கும்போது யாரு வாலாட்டுறது. அப்பதான் அந்த அட்டாக் பண்ண வருவான். ஆளை பாத்தீங்களா அப்படியே பேட் மாதிரி இருக்கான். வந்தவன் ஜோரோவே மிரட்டுவான். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் அட்டாக்கே தடுப்ப. அவ ஷோகனை பத்தியே தப்பா பேசியிருக்கா. அதனால அவளை நான் கொல்லாம விட மாட்டேன்மா. இவன் தான் பேட்மேன் ஆமா. நம்ம டிசி பேட்மேன் மட்டும் இதை கேட்டாருன்னு வைங்களேன். ஒன்னா இவன் தலையில நல்ல பெரிய சைஸ் பாறாங்கெல்லாம் போட்டு கொள்ளுவாரு. இல்லன்னா இந்த பண்ணி வச்சிருக்க பேர்ல நான் வாழ மாட்டேன்டா கிணத்துல விழுந்து செத்துறேன்னு உசுர விட்டுருவாரு. ஆக்சுவலா டோஃப்ளமிங்கோ கிரியேட் பண்ணானே ஸ்மைல் ஃப்ரூட் அதை சாப்பிட்ட மாறினவன் தான் இவன். இவனால நார்மல் மனுஷங்களை விட 6 மடங்கு அதிகமா பெட்டரா தெளிவா மத்தவங்க பேசுறத கேட்க முடியும். ஷோகனை பத்தி யாராச்சும் தப்பா பேசினாங்கன்னா நான் அவங்கள விட மாட்டேன்பா. அதுக்காக ஒருத்தங்க உயிரை எடுக்கிறதெல்லாம் நியாயம் இல்ல தப்புன்னு சொன்னா இவங்களோட ஷோகனை பத்தி யாரும் பேசாத வரைக்கும் இவன் கண்ணிலையும் பட மாட்டான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டானாமா. அப்படி ஏதாச்சும் அவங்கள பத்தி தப்பா பேசினா கண்டிப்பா அவங்க உசுரை எடுத்துருவேன்பா. எதுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பிரிகாஷன்னா எவனும் ஒண்ணு கூடி எதிர்த்து சண்டைக்கு வந்துடக்கூடாது இல்ல. தனித்தனியா இருக்கும் போதே போட்டு தள்ளிட்டாங்கன்னா பஞ்சாயத்து கம்மி தானே. அதனால இப்படி ஒரு வேலை நீங்களுமே இந்த விஷயத்தை கேட்டிருக்கீங்க. அதனால உங்க எல்லாத்தையுமே நான் கொல்ல போறேன்ட்டு ஜோரோவை ஏகப்பட்ட அம்ப வச்சு அட்டாக் பண்ணுவான். ஜோரோ அந்த அட்டாக் எல்லாம் ரொம்ப 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 அசால்ட்டா தட்டி விடுவான். ஆனா அந்த பேட்மேன் விடுற அம்பெல்லாம் பாத்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு வரும். அதையுமே
எல்லாத்தையுமே அசால்ட்டா தட்டி விட்டுருவான். இங்க லூஃபி அதுக்கு மேல கேஷுவல் நெளிஞ்சு எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். அப்படியே ஏதாச்சும் அவன் மேல படுற மாதிரி வந்தா கூட கத்திய வச்சு அப்படி லைட்டா தட்டி விடுவான். அதையும் மீறி ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா ஹாக்கி பவரை வச்சு லைட்டா தொடுவான், பட்டுன்னு உடஞ்சு போயிடும். இப்படி இவன் ஒரு சைடு போட்டு பொளந்து கட்டிட்டு இருப்பான். ஜோரோவும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே தட்டிட்டு இருப்பான். கடுப்பாயி 2 கத்தி எடுத்து ஒரு ரொட்டேஷனா போடுவான். பட்டால்னு வெட்டியும் பார்த்தா அவன் விட்ட அம்பு எல்லாமே அப்படியே சில்லா செதறி பூமாரி கீழே விழுந்துரும். எப்படி பூமாதிரி அவனே ஆடி போயிட்டான். யாரா நீங்க, யாரு? ஆமா, சில பல வாரங்களுக்கு முன்னாடி பண்ணையில சில பல திருடங்க வந்து திருடிட்டு போனானுங்க. அந்த திருடங்களை நாங்க தேடிக்கிட்டே இருந்தோம், இன்னும் கிடைக்கவே இல்ல. நீங்க தான் அவனுக்கு தான் நீங்களான்னு கேட்டவொடனே ஜோரோ அப்படியே பத்திரகாளி மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்து நிப்பான். அவன் கண்ணை பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு இவன் ஒத்த கண்ணு ரோனின்னு. அண்ட் ஆல்சோ வாண்டட் போஸ்டர்ல வேலை பார்த்திருக்கான்ல. இதெல்லாம் சொல்லிட்டு தைலாங்க டமா தூங்கிட்டு இருக்கத பார்த்துருவான். உடனே ஒரு சிக்னல் கொடுப்பான். எவனோ ஒருத்தன் மின்னல் வேகத்துல ஓடி வந்து சட்டுன்னு ஒட்டமாவை தூக்கிட்டு பாட்டுன்னு ஓடிடுவான். இப்ப தெரியுதா இவனுக்கு என்ன லட்சணத்துல இந்த கண்ட்ரியை ஆக்குபை பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு. சரியான காவாலி பயலுக. 1 மணி நேரத்துக்கு இவனால 200 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். அதனால என்னை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு ஓடுவான். லூஃபி கொமச்சியோ ஜோரோன்னு எல்லாம் பார்த்துட்டு பதறுவாங்க. அவன் நம்ம லூஃபியை பார்த்து அண்ணா காப்பாத்துனா நான் மாட்டிட்டேன்னு கதறுவா. லூஃபி எல்லாம் செம கடுப்பாயிட்டான். இனி செருப்படி எந்த லெவல்ல விழுன்னு சொல்ல முடியாது, ஆனா கன்ஃபார்மா விழும். இதுக்கப்புறம் லூஃபி எப்படி ஒட்டமாவை காப்பாத்துறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.